வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் விண்டேஜ் ஹெரிட்டேஜ் உறுப்பினர்கள் மற்றும் விண்டேஜ் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள், மயிலை வாழ் ரசிகர்கள் மற்றும் அன்பர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். 2019 ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு 6 வருடங்கள் கழித்து இந்த இனிய மாலை பொழுதில் இன்று இங்கே சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது திரு வேம்பார் மணிவண்ணன் அவர்களை கௌரவிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. அதாவது 2019 ஆண்டு முதலில் அவரிடம் நாம் ஒரு முறை பேசிக்கொண்டிருந்த பொழுது அவருக்கு விண்டேஜ் ஹெரிட்டேஜ் ஒரு பாராட்டு விழா, ஒரு கௌரவிக்கும் விழா நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆவலை தெரிவித்துக் கொண்டோம். அன்றே அவர் அதற்காக அன்றே இசைவினை தெரிவித்தார். ஆனால் நம் 6 வருட காலங்களாக நாம் நடத்த முடியாத காரணத்தினால் அதை பற்றி நாம் நினைக்க முடியவில்லை. திரு நண்பர் வேம்பார் மணிவண்ணன் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று அறந்தாங்கியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வந்துள்ளார். முதற்கண் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வேம்பார் அவர்களை பற்றி அவ்வளவாக தெரியாமல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சிலருக்காக இங்கே அவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறோம். அவர் முக்கியமாக 2 யூடியூப் சேனல்களை நடத்தி கொண்டு வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நமக்கு தெரிந்து நடத்தி கொண்டு வருகிறார். பழமை காப்போம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டுடன் என்றோ கேட்டவை என்றும் இனியவை என்று பெயரிட்டு பழந்தமிழ் பாடல்களை, குறிப்பாக 40கள் 50களில் வந்த பாடல்களை பல ரகமாக பிரித்து பாடல்களை சரியான விவரங்களுடன் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பாடல்களை மேலாக நாம் எல்லோரும் கேட்டு மகிழும்படியாக தம்முடைய யூடியூப் சேனல்களில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவருடைய பாடல்களுக்கு இதுவரை சுமார் 12 கோடி பார்வைகள் பதிவாகி இருக்கிறது. அதாவது 12 கோடி வியூஸ், 12 கோடி பார்வைகள், சரியா இருக்காங்க, 12 கோடி பார்வைகள் பதிவாகி இருக்கின்றது என்பது ரொம்ப ஆச்சரியம், பிரமிக்க வைக்கிறது. விண்டேஜ் ஹெரிட்டேஜ் குறிப்பாக தம்முடைய பல நிகழ்ச்சிகளில் அவருடைய பாடல்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் ஒரு கைமாறாகவே இங்கே அவர் அழைத்திருக்கின்றோம். நம்மால் இயன்ற அளவில் அவருக்கு ஒரு சிறிய பாராட்டு விழா நடத்துவதற்கு இந்த ஏற்பாட்டினை நடத்தியிருக்கிறோம். மற்றும் எம்முடைய அன்பான அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு மருதபரணி அவர்களுக்கும் விண்டேஜ் ஹெரிட்டேஜ் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எம்மில் ஒருவர். அவருக்கும் திரு வேம்பார் மீது அளவு கடந்த மரியாதையும் ஆச்சரியமும் கொண்டவர். நிகழ்ச்சிக்கு திரு வேம்பார் மணிவண்ணன் நிகழ்ச்சியின் முதலாக திரு வேம்பார் மணிவண்ணன் தம்முடைய சேனல்களில் அப்லோட் செய்திருக்கும் பாடல்களிலிருந்து சில பாடல்களை இங்கே தொகுத்து வழங்குகிறோம். பாடல்கள் தேர்வில் நண்பர் மதிவாணன் பங்கு மிக அதிகம். முதல் பாடலாக சொக்கலிங்க பாகவதர் பாடியுள்ள 1939ஆம் ஆண்டு வெளிவந்த ரம்பையன் காதல் திரைப்படத்திலிருந்து SM சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைத்த ஒரு பாடலாக இங்கே வழங்குகின்றோம். சொக்கலிங்க பாகவதர் வசுதேவ சுதா வேணுகான விலோலா என்கிற விஜயநாகரி ராக பாடல். கண்ணாலே பண்பாடும் உன்னாலே வாழ்வேன், இன்பம் கொண்டாடுவேன், நான் இன்பம் கொண்டாடுவேன். சந்தோஷம் நின்றாடும் கண்ணாவும் பேச்சிலே இன்பம் கண்டாடுவேன், நான் இன்பம் கண்டாடுவேன். ஏன் பள்ளி கொண்டீரை
பேசினும் இனிதான தமிழ் கவிதை உண்டு ஆனந்தமே கொண்டே. திரு TKS இளங்கோவன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். முதல் பாடலாக வசுதேவ சுதா, ரம்பையின் காதல். சிறப்பு விருந்தினர் திரு மருதபரணி சார் அவர்களுக்கு எங்களால் என்ற அவரை கௌரவப்படுத்தும் பொருட்டு மருதபரணி சார் அவர்கள் வேம்பார் மணிவண்ணன் பற்றி ஓரிரு வார்த்தைகளை பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே பிரம்மே பூதம் தப்போனித்தின். இங்கே வந்திருக்கிற ஐயா TKS இளங்கோவன் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற விண்டேஜ் ஹெரிட்டேஜ் குரூப் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். 2019 அதுக்கப்புறம் நடக்கலன்னு சார் சொன்னார். சுந்தர் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். 2019 எங்கள் ஃபாதருக்கு நூற்றாண்டு விழா நடத்துனாங்க. இதே மேடையில் பேசினேன். அதுக்கப்புறம் 4-5 வருஷம் கழிச்சு இப்போது மறுபடியும் நடக்குது. இந்த மேடையிலையும் எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வேம்பார் மணிவண்ணன் அவர்களை பற்றி நான் யூடியூப்பில் பார்ப்பேன். அவரை ரீச் பண்ணுறது நம்பர் எல்லாம் கிடைக்கல. நானும் தொடர்பில் இல்லாமல் இருந்தேன். நிறைய என்னுடைய தந்தையார் கவிஞர் மருதகாசி அவர்களுடைய பாடல் நிறைய போட்டுக்கிட்டு இருப்பார். எங்களுக்கே தெரியாது அதெல்லாம், அந்த பாடல்கள்லாம் எங்கேருந்தோ தேடி கண்டுபிடிச்சி போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பா புகழின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. ஸோ அவங்க அந்த தகவல்களை சேர்த்து வைக்கலை. வச்சுருந்த தகவல் இங்கேருந்து நாங்கள் கிராமத்துக்கு போயாச்சு. அப்பா அவங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டு சினிமா துறை வேண்டான்னு சொல்லிட்டு போனப்போ அந்த தகவல் எல்லாமே எங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஐயாட்ட வாங்கி ஒவ்வொரு பாடல்களும் எடுத்து ஒரு 280 பாடல்கள் தொகுத்து போட்டோம். அதுக்கப்புறமும் பார்க்குறப்ப ஐயா வேம்பார் மணிவண்ணன் அவர்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் அப்பா எழுதின பாட்டானே தெரியல. அப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் சேர்த்து அது ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருந்து. அப்போ இருந்து வேம்பார் மணிவண்ணன் ஐயா பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அது இந்த மாதிரி ஒரு சூழலை அமைச்சு கொடுத்ததுக்கு விண்டேஜ் ஹெரிட்டேஜ் குரூப்புக்கும் சுந்தர் சார் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வேம்பார் மணிவண்ணன் பேர் போட்டுட்டு இருக்கிறாரு. வேம்பார்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன், இந்த பெயர்கள் வைத்து திரைத்துறையில் வந்தவங்க எல்லாருமே மேக்சிமம் புகழ்பெற்றிருக்கிறாங்க. சீர்காழி கோவிந்தராஜன், ஆரூர் தாஸ், தஞ்சை ராமையதாஸ், உளுந்தூர்பேட்டை சண்முகம், தென்கட்சி சுவாமிநாதன், இப்படின்னு நிறைய பேர், குன்னக்குடி வைத்தியநாதன், இவங்க எல்லாரோடையும் நான் தொடர்பில் இருந்தேன். எக்ஸப்ட் தஞ்சை ராமதாஸ் அவர்களை பற்றி நான் ரொம்ப சின்ன பிள்ளை, மற்றவங்க எல்லாரோடையும் நான் தொடர்பில் இருந்திருக்கேன். இப்படி இந்த பேர் வச்சு அவங்களுடைய, அதாவது ஊர் பேரால் தன்னுடைய பேர் சிறந்த மனிதர்கள், உத்தமர்கள் இவங்கெல்லாம். ஸோ அந்த வேம்பார்ன்றது என்னன்னு நான் அப்புறம் கேட்டு அதை பற்றி பார்க்குறப்ப வேம்பார் ஒரு தமிழ் வளர்த்த ஊராக இருந்திருக்கு. அது ரொம்ப பேருக்கு வேம்பார்னா அவர் வேம்பார் மணிவண்ணன்றது ஊருன்றதே ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ நான் பார்க்குறப்ப வேம்பாருங்கிறது வேம்பாறை அப்படின்னு ஒரு பாறை அங்கே இருந்ததா சொல்கிறாங்க. கலங்கரை விளக்கம் அங்கே அந்த ஊரில் இருந்திருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேம்பாறை மீனவர்கள் போயிட்டு வரப்போ அந்த வேம்பாறை ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டு கரை சேர்றதுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு இதுதான் சொல்கிறாங்க, கலங்கரை விளக்கமாக இருந்தது. அப்புறம் வேப்பம்பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது ஒரு தெய்வம், அது பழைய அரசர்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதில் வேம்பு ஆரன், வேம்பாரன் இருந்துட்டு அப்புறம் வேம்பாரன் மாறுனதா சொல்கிறாங்க. இப்படி பல தகவல்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வேம்பாருங்கிறதுக்கு வேம்பாறை ஒரு அடையாளமாக இருந்திருக்கு. அதன் பிறகு வேம்பு ஆறான்ங்கிறது வேம்பாருக்கு ஒரு அடையாளமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கடல்லிருந்து வர மாலுமிகளுக்கு கலங்கரை விளக்கம் ஒரு அடையாளமாக இருந்திருக்கு.
அதன் பிறகு அந்த ஊருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறவர் நம்ம மணிவண்ணன் சார் அவர்கள். ஏன்னா திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேருக்கு யார் என்ன பாட்டு எழுதினாங்கன்னு தெரியாது. திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. பழமையை காப்போம்னு ஒரு பெரிய இயக்கமாக வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் பழசை தேடி எடுக்கணுங்கிறப்ப வேம்பார் மணிவண்ணன் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏதோ ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பாடல் ஒன்று பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். கேவி ஜானகி அம்மா எழுதின பாடின பாடல். திரை இசை பாடல் இப்போ பாட்டெல்லாம் எழுதுறோம் இல்லைங்களா, அது எப்படி எழுதணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணம். அந்த பாட்டு ஒன்றும் இல்லை, ஏன் தூங்குறீங்கன்னு கேட்டிருக்காரு, அவ்வளோதான். அதுக்கு என்ன கதை சொல்லியிருக்காரு பாருங்க. அதில் தசாவதாரம் மொத்தத்தையும் அதில் சொல்லிட்டார். நீ இதனால தூங்குனியா, இந்த இழைப்பா, இந்த களைப்பா, நீ அந்த சண்டைக்கு போனியே, இங்கே போனியே, அங்கே போனியே, ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து எல்லாத்தையும் சொல்லி அந்த ஒரு விஷயத்த அந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இது எப்படி ஒரு பாடலை சாதாரண விஷயம் ஏன் தூங்குனீங்க, இதுதான் கேள்வி. இதுக்கு இவ்வளோ பெரிய கதை இருக்குங்கிறது அப்புறம் தான் இந்த பாடலில் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் அடங்கின ஒரு விஷயமா இந்த கவிஞர்களாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பாடம் இந்த பாட்டு. இது எப்படி தெரியும் எங்களுக்கு? ஐயா வேம்பார் மணிவண்ணன் இந்த மாதிரி பாடலை போட்டு அதை இந்த மாதிரி சுந்தர் அவர்கள் இதை பாடக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்பா இது யாரும் சொல்லி எழுதுறதில்லை. அவங்களுடைய கற்பனை திறன்கிறது உலகளாவியது. அவங்களுடைய கற்பனை திறன், அந்த கற்பனை ஒரு சின்ன பாடல் என்னுடைய தந்தையாடுது. இவங்களெல்லாம் நான் பார்க்குறப்ப இது எப்படி அணுகுமுறை பண்ணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பாட்டு எழுதணும்னா அது எப்படி அணுகுமுறை பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் அடிக்கடி போன இதில் கூட சொல்லியிருக்கேன். அப்பா ஆட வந்த தெய்வம் படத்தில் ஒரு பாட்டு இருப்பார். ஒரு சின்ன சுச்சுவேஷன், ஒரு ஹீரோயின் பாடுறாங்க, மழை பெய்யுது, இதான் சுச்சுவேஷன். இந்த சூழ்நிலைக்கு பாடல் எழுதுறாரு. வெளியில் மழை கொட்டுன்னு கொட்டு தான், உள்ள அந்த கூரையில் அங்கங்கே ஓட்டையிலேருந்து தண்ணி லேசாக சொட்டு தான். இதுதான் சுச்சுவேஷன். ஒரு பிளேட் எடுத்து வைக்கிறாங்க. இது இந்த சூழ்நிலையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு பாட்டு எதுனா ஒரு காதல் பாட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அழகே இப்போ ஏதோ ஒன்று மலரேன்னு ஏதோ பாட்டு எழுதிட்டு போயிட்டுருக்கலாம். அதில் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையை கொண்டு வர்றாரு, ஒரு பொது உடைமை சிந்தனையை கொண்டு வர்றாரு. என்னன்னா, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு, கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே, மழை சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கேன்னு இருப்பார். முட்டா பயலை மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமானல்லி கொட்டுற வார்த்தை போலே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கேன்றார். இந்த பக்கம் சொட்டுறதுக்கு இந்த ஏழை விவசாயி கண்ணீர் துளியை போலே, அவன் சென்று வேர்வை துளியை போலேன்னு கம்பாரிசன் கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு கவிஞனுடைய கற்பனைத்திறனுடைய உச்சம். அது இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எங்களை மாதிரி பிற்காலத்தில் வந்தவங்க, இதுக்கப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். இந்த மாதிரி பாடங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு ரெக்கார்டு இருக்கணும். அதுக்கு அந்த ரெக்கார்டை இப்போ சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அந்த ரெக்கார்டை சொல்லக்கூடிய வேம்பார் மணிவண்ணன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் இந்த இடத்துல தகும். நான் அதை தான் சொல்லிட்டு இருப்பேன் சுந்தர் சார்கிட்ட. நான் அவரை ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினைக்கிறேன். பட்டு அதுக்கான தகவல் எங்களுக்கு கனெக்ஷன் இல்லை, தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இது இல்லாமல் போச்சு. அது இந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த பாடல் இவ்வளவும் கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இருக்கிற பாட்டையே எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ நமக்கு எங்கெங்கே இருந்தோ தேடி போய் பாருங்கள். ஆரியமாலா, இப்போ பியு சின்னப்பா அவர்களை பார்க்குறேன், அந்த பாடல் பாடுற என்ன பாடியிருக்கார், அவர் என்னம்மா பாடியிருக்கார். அவருடைய மகன் என் கூட டப்பிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், பியூசி ராஜா பகதூர்ன்ட்டு. அவர் 93 காலமாயிட்டார், சிறு வயதில் காலமாயிட்டார். பெரிய சொத்து எல்லாத்தையும் இழந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிம்மையா நகரில் தான் இருந்தாங்க அவங்க. அவர் படங்கள் வாய்ப்பு இல்லை, ஒரு சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம். அப்போ நான் டப்பிங் நிறைய வசனம் பாடல் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னுடைய படங்கள் பூரா ஒரு அற்புதமான கேரக்டர் அவர் பேசிடுவார், வாய்ஸ் கொடுத்துருவார். அவருடைய உடல் மொழி அப்படியே இவருடைய உடல் மொழியை நான் நினச்சி பார்க்குறேன். பியூசி ராஜா பகதூரை ஞாபகத்தை விட்டார். இதையெல்லாம் ஞாபகப்படுத்தினது ஐயா வேம்பார் மணிவண்ணன் அவருடைய அந்த பாடல். ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை பற்றி பாராட்டணும்னா இந்த திரை உலகமும் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும். ஏன்னா இந்த பழசை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, யாருமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பழசு இருக்காது. அது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 50-60க்கு மேலே தான் நம்ம இருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போகிறதுக்கு இந்த யூடியூப்பில் இருக்கிற விஷயங்கள் அத்தனையும் அப்படியே இருக்கும். யாருக்கு வேணாலும் ரெஃபரன்ஸ் என்சைக்ளோபீடியா மாதிரி அந்த பாடல்கள் எல்லாம் யூடியூப்பில் அப்படியே இருக்கும். அதை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அப்பேற்பட்ட பாடல்கள் எல்லாம் தொகுத்து அதுக்கு ஒவ்வொரு இடமும் எப்படி தான் நீங்கள் போய் இதை கண்டுபிடிச்சி எடுக்கிறீங்களோ தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்சதை கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயம். யார்கிட்ட இது இருக்குது, இதை வாங்கி போட்டால் யூடியூப்பில் ரைட்ஸ் ஒத்துக்காது. இதெல்லாம் மீறி இந்த பாடல்கள்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பயணித்து கொண்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இதை நான் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் கொண்டு வருது. ஸோ உங்களை எவ்வளோ பாராட்டினாலும் தகும். நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறப்ப, பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப டிகேஎஸ் ஐயா வந்து முதல் பாடல் போட்டோன்னே டக்குன்னு அவர் எடுத்து யூடியூப்பில் எடுத்து அதை தட்டி காட்டினாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்கள வந்து அந்த பாடல்கள், பழமையான பாடல்கள் ஈர்த்திருக்குங்கிறத என்னால் உணர முடியுது அவங்களோட பார்க்குறப்ப. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, பழமை விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைஞ்சு பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அது விண்டேஜ் ஹெரிட்டேஜ் குரூப் நடத்திக்கிட்டு இருக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு சுந்தர் சார் அவர்களுக்கு வந்து இந்த குரூப் தலைமையில் பொறுப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உடம்பு முடியாமல் வந்திருக்காரு பின்னாடி. ஆமாம், சர்வேஸ்வரன் அவர்கள் லாஸ்ட் டைம் வந்தப்பே சொன்னாங்க, இப்போ உடம்பு முடியாமல் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த குழுவை ஆரம்பித்து இப்படி ஒரு எல்லாரும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறது இந்த மாதிரி தளம் வேணும். இந்த தளத்தை உருவாக்கி கொடுத்தவங்கெல்லாம் அவங்க, அதனுடைய அஸ்திவார கல் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். ஒரு சின்னதாக அவரை பற்றி ஒரு 5-6 வரிகளில் சொல்லலான் இருக்கேன். வேம்பார் மணிவண்ணன் அவர்களை பற்றி. மன்னார் வளைகுடா பெற்றெடுத்த மணிவண்ண முத்தே, வேம்பார் நானடா என்றெழுந்த திரை இசையின் சொத்தே, பழமை காப்போம் என சூள் உரைத்த வித்தே, பழைய தலைமுறை பாடலை இளைய தலைமுறையை கேட்க வைத்த கெத்தே, 40, 50, 60, 70 திரை இசை பாடலின் சத்தே, நாளைய உலகம் நேற்றைய இசையை கேட்டிட வைக்கும் சித்தே, வாழ்கவும் பழந்தமிழ் திரை இசை கடவுளின் அருட்பணி, வாழ்க வளர்க தொடர்கன்னு முடிக்கிறேன். வணக்கம். எவ்வளவு மரியாதையும் இதுக்கு கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு இங்கே தெரிகிறது. அடுத்தபடியாக, அதாவது இவர் சொன்னார், நான் அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, எனக்கு எப்படியாவது அவரை பார்க்கணும் ஆசை இருந்தது. அதே மாதிரி நான் அவர் திரு மணிவண்ணன் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், எனக்கு மருதுபரணி சரணை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது, அது இந்த சந்தர்ப்பத்தில் நிறைவேறுகிறதுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து திரு காவிரி மைந்தன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் அழைக்கிறோம். திரு காவிரி மைந்தன் அவர்களை பற்றி நம்ம புதுசாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கவியரசர் கண்ணதாசன் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர். அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு இனிய மாலையிலே இது போன்ற வேளைகளே சந்திப்பது என்பது அபூர்வமான விஷயம், ஆச்சரியமான விஷயம், ஆனால் ஒரு அமிர்தமான விஷயம் என்று தான் எனக்கு தோணுது. மருதுபரணி அவர்கள் இங்கே சொன்ன அந்த முன்மொழிதலை வழிமொழிகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் அமர்ந்து விட்டாலும் கூட அது சிறப்பாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 40 வருட காலமாக நம்ம பழைய பாடல்களோடு அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாத பெருமையை சேர்த்து கொள்வதில் எனக்கு என்றைக்கும் உடன்பாடு இல்லை. 50, 55க்கு அப்புறமா 85 வரைக்கும் உண்டான பாடல்கள் தான் நம்ம மனசில் அதிகமாக பதிஞ்சது. அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் நிச்சயமாக இல்லை. சுந்தர், அந்த மைசூர் பேங்க்ல ஒர்க் பண்ணாரு, அவர் சர்வேஸ்வர் சர்வேஸ்வர். எனக்கும் அந்த நண்பருக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு, சுந்தர் மூலமாக தான். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசி 2 பேரும் கைகலப்பு அளவுக்கு போயிடுச்சு. என்ன கைகலப்புக்கு காரணம் என்றால், நாம் 60க்கு அப்புறமா வந்த பாடல்களை எல்லாம் ஆத்மார்த்தமாக விரும்பி அதை கேட்டு, குறிப்பாக கண்ணதாசன், வாலி, அப்படி அந்த புலமைப்பித்தன், மருதகாசி, இந்த இறால வந்த பாடல்களை அதிகமாக கேட்டு நாம் இந்த பாடல்கள்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு பொக்கிஷம்னு அதுக்கு இது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே அதற்கு முன்னாடி இன்னைக்கு போட்டு காமிச்சாங்க இல்லையா, இந்த மாதிரி உள்ள பாடல்களை எல்லாம் மூழ்கி முத்தெடுத்த அவர், எனக்கு அவருக்கும் அந்த ஒரு 3 மணி நேரம் பேச்சிலையும் முழுக்க அடிச்சுக்க போகிறோம், எப்போ அடிச்சுக்க போகிறோம் மட்டும் தெரியலங்கிற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதில் முடிவில் 2 பேருக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சு. என்ன கன்க்ளூஷன் சொன்னாக்க, வாழ்க்கையில் நீங்கள் பிறந்து முதல் 5 முதல் 10 ஆண்டு வருடத்துக்குள்ள உங்கள் மனதில் எது பதிகிறதோ அதுதான் உங்களுடைய சொத்தாக ரத்தத்திலேயே கலக்கும், ஜெனடிக்ஸ் மாதிரி. ஸோ அது நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு இருக்கும். இப்போ இன்றைய காலத்தில் இளையராஜாவுடைய பாடல்களை இன்னைய தலைமுறையோ அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையோ கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால்
எம்எஸ் விஸ்வநாதனோ கேவி மகாதேவனோ அதை விட குறைந்தவர்களாக கருதப்படக்கூடிய விஷயமே இல்லை. அந்த காலகட்டத்தில் நாம் எதை உள்வாங்குகிறோமோ அது நம்மளுடைய ஆர்வத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி பல தலைமுறைகளை கடந்து 40 ஆண்டுகள் 1940, 50, 60, 70 என்று குறிப்பிட்ட ஆண்டுகள் எல்லாம் பார்க்கும்போது, நான் துபாயில் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து வழக்கமாக பழைய பாடல்களை தேடும் போதெல்லாம் எங்கே பார்த்தாலும் இவருடைய பெயர் வந்து குறிப்பில் வரும். இந்த திங்ஸ் டு டூன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். என்னை மாதிரி ஆக்டிவாக கொஞ்சம் சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அந்த வகையில் வந்து டு மீட் மிஸ்டர் வேம்பார் மணிவண்ணன்ற வார்த்தை ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இப்படி வந்து அதுக்கு ஒரு காலம் கிடைக்கும்னா அதுக்காக தான் எனக்கு கொஞ்சம் உடல் கொஞ்சம் பாதிப்பு இருந்துச்சு. ஆனாலும் பம்மல்லேருந்து ஓடி வந்துட்டேன். பார்க்கணும், இவங்களை பார்க்கணுன்றது மட்டும்தான் இதனுடைய நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. திருநின்றவூர் சந்தானகிருஷ்ணன், பெண்ணாடம் நீலமேகம் போன்றவர்கள்லாம் வந்து நண்பர்கள். அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பல மணி நேரங்கள் உட்காந்து இந்த பழைய பாடலை, அதில் என்ன சந்தோஷம்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும், இல்லை நான் கேட்குற பாட்டு கிடச்சிதுன்னா நல்லா இருக்கும்னு கேட்குறது, அதுக்காக நம்ம போகிறோம். அவங்க வந்து கொஞ்சம் பழைய ஏறால உள்ளவங்க, கொஞ்சம் இரு, நீ கேட்டி இந்த கல்யாணி, இந்த காம்போதி, இதை பாரு, இது அங்கே பழசில் ஒன்று இருக்குது பாரு, அதை கேளு 4 ஹவர்ஸ் நம்ம பிளான் பண்ணி போவோம். 16 ஹவர்ஸ் ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க. இதை கேளு அதை கேளு, அந்த விருந்து வைக்கிற மாதிரி சார். இந்த இசை என்பது இதயத்தை மயக்குவது மட்டுமல்ல, அதாவது இந்த வார்த்தைகளோடு சேர்த்து தரும்போது அது நம்ம வாழ்க்கையோடு இணைகிறது. இதுதான் உண்மை. நான் கண்ணதாசனுடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கேன். 34 ஆண்டுகளாக சென்னையில் இருக்க சிலையாகட்டும், கண்ணதாசன் விஸ்வ அறக்கட்டளை ஆகட்டும், ஆண்டுதோறும் நடத்துகின்ற விழாக்கள் ஆகட்டும், இன்னைக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயத்தை செய்கிறோம். இந்த சபையில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறது என்னவென்றால், பழைய விஷயங்கள் பொக்கிஷம். யார் யார் எந்தெந்த வயதில் நம்ம கேட்டு அதை இன்புற்றோமோ அது பொக்கிஷம். அதை நாளைய தலைமுறை கொண்டு செல்வதற்கான ஒரு அரிய பணியை ஐயா மணிவண்ணன் அவர்கள் ஆற்றியிருக்கிறார். அவர் நம் வணக்கத்துக்குரியவர், பெருமைக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். அது ஒரு பக்கம். ஆனால் இப்படி காற்றோடு பேசிவிட்டு நாமும் கரைந்து போகிறோமா என்கிற கேள்வியை மட்டும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நெஞ்சிலே ஏந்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இப்போ நான் சொல்கிற செய்திகள் எல்லாம், நான் இது வரைக்கும் 17 புத்தகங்கள் எழுதியிருக்கேன்னா அதில் கண்ணதாசனை பற்றி எழுதிய புத்தகங்கள் எல்லாம் கடைசி பக்கங்களில் ஐயா மருதபரணிக்கெலாம் கொடுத்துருக்கேன். அந்த புத்தகம் கடைசி பக்கத்துல எல்லாம் நான் என்ன சொல்ல வர்றேனோ அதெல்லாம் எழுதியிருக்கேன். கண்ணதாசன் கலைக்கூடம் என்கிற பெயரிலே காலத்தை வென்று நிற்கின்ற அதி அற்புதமான பொக்கிஷங்களை எல்லாம், நாம் எதையெல்லாம் அற்புதம் என்றும் வருகின்ற தலைமுறைக்கு தர வேண்டும் என்றும் நாம் நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் இன்னைக்கு இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு விஷயத்தில் பதிவு செஞ்சு வச்சுட்டு போனால் மட்டும்தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கும். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இருக்கக்கூடாது, இவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று. இப்படிப்பட்ட பதிவுகளை பற்றியெல்லாம் யோசிக்கும் போது திருநின்றவூர் சந்தானகிருஷ்ணன் ஆகட்டும், பெண்ணாடம் நீலமேகம் ஆகட்டும், நான் பார்த்தவங்கள சொல்கிறேன். ஐயாவை வந்து யூடியூப்லேயே நிறைய பார்த்தாச்சு. ஸோ அந்த வரிசையில் உள்ள இவங்களும் சரி, இதெல்லாம் வந்து பதிவு பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது அவங்க மட்டுமே செஞ்சால் பத்தாது. நம்மை போன்ற ஆர்வலர்கள் ஒன்று கூட வேண்டும், ஒன்றிணைய வேண்டும். இதற்கான விண்டேஜ்னாக்கா அந்த விண்டேஜ் மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம். விண்டேஜ் மட்டுமா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு பண்ணணும். விண்டேஜில் வந்து இவங்க செய்யக்கூடிய பணியை நான் வந்து ஒரு 35 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். மாதந்தோறும் ஒரு திரைப்படம், பழைய படத்தை எடுத்து திரையிடல், இதே மாதிரி ஒரு அரங்கத்தை ரெடி பண்ணி அங்கே இருக்க கலைஞர்களையும் நடிகைகளெல்லாம் கொஞ்சம் வர வச்சு அவங்களுக்கு முன்னிலையே அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறதுன்னா பெரிய விஷயம்தான். இதுவரைக்கும் கூட இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்ல வரேன். அட்வான்ஸ்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது அரசாங்கம் முதற்கொண்டு மற்றவங்களும் சேர்ந்து இணைந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் இறப்பதற்கு முன்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தான் சேகரித்து வைத்த அத்தனை பொக்கிஷங்களையும் அதை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழக அரசை அன்றைய முதல்வராக இருந்தவரை அணுகினார். அவங்களும் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணத்தை கொடுத்து விட்டார்கள். எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 10 லட்சங்கிறது அந்த தேதியில் 5 அந்த அமௌண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் வாங்கிய அந்த கோப்புகளாகட்டும், அந்த மொத்த சேகரிப்பும் கொண்டு போய் தரமணியில் ஏதோ ஒரு அரசாங்க அறையிலே பூட்டப்பட்டன. இன்னும் சொல்லப்போனால் அவை எதுவுமே அடுத்த தலைமுறைக்கு பயன்படுகின்ற அளவிலே பராமரிக்கப்படவில்லை என்கிற வருத்தமான செய்தி, தெரிந்த ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறேன். ஏனென்றால் நம்மளுடைய நோக்கம் பழைய விஷயங்கள்ல இருக்க நல்ல விஷயங்கள். இப்படி ஒரு வரலாறு நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி மாணவர் மட்டுமல்ல, கேட்பவர்களுக்கு வந்து இப்போ எங்கள் கூட வந்து
ஒரு பையன் அவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்க பாருங்க, அவனுக்கு வந்து எனக்கு கூட அந்த அளவுக்கு நான் இதை ரசிக்கல, எல்லாம் நல்லா இருக்குல்ல, சூப்பர் பாட்டு இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருந்தாலும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் சொல்லிட்டு இருக்கான். அது படி நீங்கள் கொடுப்பதை சரியாக கொடுத்தால் கேட்பவர்கள் அதற்கான ரசனைங்கிறது கண்டிப்பாக பல்வேறு தளப்பிலிருந்து வந்துட்டே தான் இருக்கும். இதை செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. இதற்கான முன்னெடுப்புகளை கண்ணதாசன் கலைக்கூடம் ஏற்கனவே வந்து கண்ணதாசன் எறால் இருக்கக்கூடிய விஷயங்களாக நாங்கள் எடுத்து ஆரம்பித்தோம். பின்னாடி உள்ள விஷயங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் இங்கே பேசுவதற்கு தயாராக இல்லை. அதான் சொன்னேன், இல்லாத பெருமை தேவையில்லை, இதெல்லாம் எடுத்து பண்ணணும்னு. வாலிசாரெல்லாம் நேரடியாக மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், இதை நீ நினைச்சா செய்ய முடியும்னார். ஏன்னா நான் ஒரு 30 வருஷமா அது செஞ்சுட்டு இருக்கிறத கண்ணால் பார்த்தார். இவ்வளோ ஃபேமாக ஒருத்தன் வந்து ஒரே ஃபோக்கஸாக பண்ணுறதுங்கிறது நீ தான் பண்ணியிருக்க, அதனால சிலையை செஞ்ச மாதிரியே கலைக்கூடம் ஒன்று செஞ்சிரு, இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணு, எனக்கெல்லாம் கூட என் பாட்டெலாம் கூட பத்திரமா வரணும், அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும்னு அவரும் ஆசைப்பட்டிருக்காரு. அதற்கான முயற்சிகளை இன்னும் அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கேன். எல்லோரும் நண்பர்களாகவும், இந்த ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி இருக்கிறதுனால உலகம் பூரா நம்ம கையில் இருக்குது, நல்ல விஷயத்துக்கு அதை பயன்படுத்தலாம். இதை பதிவு பண்ணுறதுக்கும் இது நாமெல்லாம் இணையத்துக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கூட வேம்பார் மதிவன்ட்டு இனிமேல் பேச முடியும். இதை வச்சுட்டு நம்ம இந்த இதயங்கள் இணைந்து விட்டால் இந்த காரியம் ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த இடத்தில் வாய்ப்பளித்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் திரு காவிரி மைந்தன் அவர்களுக்கு எங்கள் விண்டேஜ் ஹெரிடேஜ் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.